பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுற எடப்பாடி பழனிசாமி நீ ரொம்ப யோகியமா? 100 பெண்களை கற்பழிச்சான் பொள்ளாச்சி ஜெயராம பையன், அவனை காப்பாத்திட்டல. அப்புறம் உனக்கு என்ன பேசுறதுக்கு தகுதி இருக்குது? அவன் நடிகர் விஜய் கேக்குறான், அந்த கூத்தாடிய அவன் சீமான கேக்குறான், எத்தனை பெண்கள் அவனும் கட்சிக்கார கற்பழிச்சு கூட விஜயலட்சுமி அங்க இருந்து கத்தி நிக்குது. 7 முறையோ 9 முறையோ கரு கழிச்சிட்டாங்க. கரு கலைக்கிறதுனே கட்சி வச்சுக்கிற பொறுக்கி பையன் அவன் சீமான். அவன் பேசுறான், இவன் பெரிய மயிறு நடிகர் விஜய், இவன் ஆட்சிக்கு வந்துருவான். அடுத்து 5% 6% ஓட்டு வாங்க போற. எப்படி ஆட்சிக்கு வருவேன்? நீயே ஜெயிக்க மாட்டேன். நடிகர் விஜய் சொல்ற பார்த்தா நீயே ஜெயிக்க மாட்டேன். அவர் அன்புமணி பெரிய மயிறு பிடிங்க மன்னார்சாமி அவரு, நீ நடு ரோட்ல நிக்க போற பாரு இப்போ. அதனால இந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது. இதை வச்சு அரசியல் பண்றீங்க பாரு, அயோக்கிய பசங்க. அதனால ஒரு மயிரை கூட நீங்க திமுக புடுங்க முடியாது. இதை மக்கள் யோசிக்கணும். ஒரு 5 போலீஸோ 10 போலீஸோ அவங்க பண்ண தப்புனால டோட்டல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் கெட்டு போய் திட்டுறாங்க. இந்த சம்பவம் உண்மையிலே வருத்தமான சம்பவம். இது சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் மிகவும் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்று தமிழகத்தின் நிரந்தர முதல்வர், தேச தலைவர், தமிழகத்தின் தலைவர் தளபதி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இதை வச்சு எதிர்கட்சிங்க அரசியல் பண்றீங்க பாருங்க, இதெல்லாம் ஒன்னும் நீங்க இதை கூட புடுங்க முடியாது. இந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குடும்பத்துக்கு இன்றைக்கும் தலைவர் தளபதி, முதலமைச்சர் துணை நிற்பார். நாளை தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை நிற்பார்.